வாட் இஸ் FOMO X? ஸோ எல்லாருக்குமே FOMO X பற்றி ஒரு கிளியர் கட்டாக ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். இப்போ இந்த காம்பன்சேஷன் பிளான் வந்து உலகத்திலே ஒரு யூனிக்கான ஒரு பிளான்ன்றது மட்டும் நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லுவேன். ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் பிளான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். இது கம்ப்ளீட்டாக ஒரு மைனிங் பேஸ் பண்ணி ஒரு ரெஃபரல் காயின் ஒரு ரெஃபரல் பண்ணக்கூடிய ஒரு காம்பன்சேஷன் பிளான் தான். ஸோ அந்த கமிஷன்ஸ் எப்படி பூஸ்ட் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக வந்து இந்த மைனிங் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான். அதே மாதிரி டைரக்ட் ஸ்பான்சர், இதுவும் ஒன் டைப் ஆஃப் இன்கம். ஃபைல் காயின், இதுதான் ஆக்சுவல் பேஸ் காயின் அந்த கிரிப்டோ கரன்சி. இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் மைனிங்கே நடக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபைல் காயின் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ரிட்ரீவல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக அந்த மெத்தட் இந்த பிளாக் செயின்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் மெயின். ஸோ ஸ்டோரேஜுக்காக. அண்ட் FOMO லீனியர் பிளான், உலகத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் நான் லேட்டரான்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி FOMO ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்றது இந்த பேர் மேட்சுக்காக சொல்லக்கூடிய ஒரு சின்ன நேம் தான் FOMO ரிவார்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி FUST அப்படின்றது ஒரு நார்மல் USDT. ஸோ இந்த பேர் மேட்ச் ஆகிறது தான் அந்த டோக்கனாக வரும். பட் இந்த FUSDT வந்து ஒரு USDT $1 மீன் பண்றாங்க. அங்க வர்ற டேட்டாவை நம்ம விட்ராவல் USDT மட்டும்தான் எடுக்க போறோம். வேற எதுவுமே எடுக்க போறது கிடையாது. அதுவும் நமக்கு இருக்கிற நான் ஸ்பாட்லைட் எடுத்துக்கிறேன் 1 minute. ஸோ இந்த FUSDT, ஸோ இந்த FUSDT இருக்கு பாருங்க, 1 USDT is 1 worth of $. ஸோ அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் நிறைய டோக்கன்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் மைனிங் ப்ரொடக்ஷன் இதுல தான். ஆக்சுவலா நிறைய காயின்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய ரெஃபரல்ஸ் மூலிமா நிறைய ரெஃபரல்ஸ் உள்ள கொண்டு வரதுனால நிறைய காயின்ஸ் மைனிங்கை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் அவங்களுக்கு கிரியேட் ஆகுறதுனால நிறைய மைனிங் ஹப்ஸ் யூஎஸ்லாம் இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ மைனிங் அங்கே ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மைனிங் ஹப்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து மைனிங் ஹப்புக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராசஸும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த NFT டோக்கன், ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் இந்த மியூசிக், கேமிங் அண்ட் ஐட்டம்ஸ், அதர் வீடியோஸை வந்து இந்த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த NFT டோக்கன்ஸ் வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த மெயின். ஸோ NFT டோக்கன்ஸ் நிறைய டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி NFTன்ற ஒரு காயினும் இருக்கு. அதே மாதிரி அதை டிபெண்ட் பண்ண அந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இந்த ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸை, எஸ்பெஷலி ஆர்ட், மியூசிக், கேம்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வீடியோஸை வாங்குறதுக்காக கிரிப்டோ கரன்சி, NFT கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி, ஸோ அதை வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஆஃபரும் பண்றாங்க. ஸோ இது லேட்டர் ஆன், இப்போ கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பொசிஷன் எப்படி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற சொல்றோம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிட்டோம்னா அந்த பர்சன் வந்து அந்த பொசிஷனை சும்மா மெயின்டைன் பண்ணுவார். எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். ஜஸ்ட் மெயின்டைன் பண்றதுனாலே அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி யூனி லெவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கோட எக்ஸ்ட்ரா வந்து இதுதான் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது FOMO ரிவார்ட் பாயிண்ட், சாரி நாட் இது FOMO லீனியர் பிளான். ஸோ அதை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரூல்ஸ் என்னது? ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனா நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு தேவையான ஒரு விஷயம் அதுதான் யூசர் அக்கௌண்ட் கிரியேஷன். ஒரு இமெயிலை நம்ம கிரியேட் பண்ணா போதும். லாகின் எல்லாருமே ஆல்ரெடி நிறைய பேர் லாகின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இமெயிலை ஜஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த யூசர் நம்ம கிரியேட் பண்ணி போனாலே போதும். ஸோ 1 minute ஸ்பாட்லைட் கரெக்டாக ஆக மாட்டேங்குது. எனிவேஸ், ஸோ பொசிஷன் நம்ம ஜாயின் பண்ணி அந்த 7 daysல நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அது இப்போ கிடையாது, இப்போ எல்லாமே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் 28th ஆன்வர்ட்ஸ். ஸோ அப்போ இருந்து, அதாவது இந்த மாதம் அக்டோபர் 28th ஆன்வர்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்கேருந்து 7 days நமக்கு டைம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த இடத்துல பொசிஷனை மட்டும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் 7 daysல பண்ணல அப்படின்னா அந்த பொசிஷன் அந்த ஐடிக்கு இருக்காது. ஸோ அதுதான் அதை மெயின் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த லீனியர் பிளானுக்கு. ஸோ அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் சொன்ன மாதிரி 2 விதமான நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் உலகத்திலே ஒரே பிளான்ல 2 விதமான நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து யூனிலெவல். ஸோ யூனிலெவல் எல்லாருக்குமே தெரியும். யூனிலெவல்னா இப்படி பல விதமான லைனா கிரியேட் ஆகிட்டே போகிறது தான் யூனிலெவல்ஸ்.
ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து யூனி லெவல்ஸ். ஸோ இப்படி மல்டிப்புளாக கிரியேட் ஆகிறதுக்கு பேர் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஆக்சுவலாக என்கிட்ட பென் இல்லை, நான் விரலில் தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி இருக்கு. ஸோ இது வந்து யூனி லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோமோ லீனியர் பிளான், இது ஒரு வித்தியாசமான பிளான். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒன்று லெஃப்ட்டு, இங்கே ஒன்று ரைட்டு, இந்த மாதிரி தான் பைனரி கிரியேட் பண்ணும். உலகத்தில் இருக்கிற ஒருத்தருமே உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி இருக்கீங்களோ, இது வந்து நீங்க யாரோட அப்ளையன்ஸ் அவங்க இவங்க பவர் கிவர் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. நீங்க இந்த லீனியர் பைனரிக்கு எலிஜிபிள் ஆனீங்கன்னா போதும். அடுத்து யாரு இந்த இந்த கிரைட்டீரியா, அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியால யார் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு ரைட்ல வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ மறுபடியும் யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல வந்து உட்காந்துப்பாங்க. மறுபடியும் யாரோ இருக்காங்கன்னா லெஃப்ட் ரைட். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் ஃபோமோ லீனியர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூனி லெவல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ என் நம்பர் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் நம்ம போட்டே போகலாம், அதுதான் யூனி லெவல். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் ஒரு ஒரு கிளியர் கட்டா டிவைட் பண்ணிருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு செவன் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கு. 50% மைனிங் பேக்கேஜ், அதாவது ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு $100 உதாரணத்துக்கு $100 பேக்கேஜ்ல வரும்னா அதை ரெண்டா வந்து டிவைட் பண்ணுவாங்க. இப்படி, அதாவது அவங்க டிவைட் ஜஸ்ட் டிவைடன்ட்டு அந்த டிவைட் பண்ணதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒன்று வந்து 50%க்கும் மீதி இருக்கிறது எல்லாமே காம்பன்சேஷன் பிளானுக்கும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ வெரி மச் கிளியர் அண்ட் கிறிஸ்பா, ஒரு டிரான்ஸ்பரண்டா ஓப்பனாக இருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல நமக்கே தெரியாது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு. பட் இப்போ வெரி மச் கிளியரா சொல்றாங்க 50% மைனிங்க்கும் 50% காம்பன்சேஷன் பிளானுக்கும். இந்த காம்பன்சேஷன் பிளான்ல வர்றது தான் இந்த 1%, 8%, 5%, 6%, 36%. ஸோ இந்த மாதிரி கம்பைண்டா இருக்கிறது தான் இந்த டிவைடண்ட்டை பார்ட்டிஷன்ஸை தெளிவாக காட்டுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ மைனிங் பேக்கேஜ் ப்ராடக்ட். ஸோ எப்படி மைனிங் இப்போ நம்ம போடுற ஒரு 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 பேக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ $100 எடுத்திருக்கோம்னா 50% மைனிங் போகுது இல்லைங்களா? ஸோ இப்படி டிவைட் ஆகிற ஒரு விஷயம் 50% மைனிங்ல இருக்கு. இப்போ $100 அப்படின்னா ஸோ 50% எவ்வளோ? அந்த $50. ஸோ இதை வந்து மைனிங்க்குன்னு தனியாக வச்சிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஈச் பேக்கேஜ் கண்டென்ஸ் த ஈக்குவல் வேல்யூ ஆஃப் டெராபைட்ஸ். ஸோ மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மெஷினுக்கும் சம் டெராபைட்ஸ் இருக்கு. ஸோ மினிமம் வந்து 58 or 64 ஐ திங்க். ஸோ கரெக்டாக தெரியல. ஸோ மினிமம் 64 டெராபைட்ஸ் வந்து தேவை, அதாவது ஒரு அந்த மைனிங் மெஷின்ஸ். ஸோ அந்த மைனிங் மெஷின்ஸை இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அவன் நம்ம போட்டிருக்கிற ஈச் பேக்கேஜ் கண்டென்ஸ் ஈக்குவலண்ட் வேல்யூ, அதாவது டெராபைட்ஸ் வந்து 50% USDT எடுத்துக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க, எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க, என்ன டெராபைட்ஸ்ல கன்சிடர் பண்ணுவாங்க டீடைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 USDT பேக்கேஜ் ஒரு வேலை எடுத்திருந்தா அதோட டெராபைட்ஸ் வேல்யூ எந்த அளவுக்குன்னா அதுல பாதி, அதாவது 50%. ஸோ அதுதான் அவங்க இங்க மீன் பண்றாங்க. the package will produce FUSDT based on terabytes. ஸோ டெராபைட்ஸ் அப்படின்றது லைக் மெகாபைட்ஸ், ஜிகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, MB, GB, TB. ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி பவர் கன்சம்ஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய சர்டன் டிவைசஸ், மைனிங் டிவைசஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த டெராபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோமோ லீனியர் பிளான் இதுக்கு வந்து 36% அந்த காம்பன்சேஷன் பிளான்ல, மீதி 14% தான் அந்த 8% மற்ற விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இதுதான் ஆக்சுவல் பேக். இது சிம்பிளா நம்ம சொல்லணும்னா 7 பேக் இருக்கு. ஸோ ஒரு பேக் $100. இப்போ ஒரு மைனிங் பேக்ல பாதி எவ்வளோன்னா $50 இல்லைங்களா? அந்த $50ல 10% அப் டு 10% போட்டிருக்காங்க. பட் மேக்ஸிமம் 10%, அதுதான் அந்த லெவல். ஸோ ஒருவேளை $300, அதாவது இது இண்டிவிஜுவல் ஐடிஸ்க்கு நான் சொல்றேன், $300 வந்தா 11% வரைக்கும், அதாவது பாதி 50%, அவுட் ஆஃப் 50% 11%. ஸோ அந்த மாதிரி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்தாலும், எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதுல 50%. ஸோ இதுல 50% எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் மைனிங் பேக்கேஜஸ். ஸோ அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் லெவல்ல நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும்.
ஸோ சிம்பிளா சார் நான் ஒரு பேக்கேஜ்ல இருந்தா எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, நீங்க எந்த பேக்கேஜ்ல இருந்தாலும் இன்டூ 3 டைம்ஸ் வர வரைக்கும் எல்லா இன்கமும் கலந்து இன்டூ 3 டைம்ஸ் வர வரைக்கும் ஒரு இன்கம் தவிர அது எதுன்னு நான் சொல்றேன். 3 மடங்கு வர வரைக்கும் உங்களுக்கு அது லைஃப் டைம் வேலிடிட்டின்றதே கிடையாது இதுக்கு. ஸோ அது மேக்ஸிமம் 12 வீக்ஸ்ல வரலாம், 2 வீக்ஸ்ல வரலாம், 3 வீக்ஸ்ல வரலாம், 30 வீக்ஸ்ல வரலாம், 15 வீக்ஸ்ல வரலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த பிளானு கீழே எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இது நம்ம யாருமே நம்ம ஜாயின் பண்ணணும், ரெஃபரல் பண்ணணும் அந்த மாதிரி விஷயமே கிடையாது. மைனிங் பாட்டுக்கு மைனிங் ஜென்ரேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் இங்க கிளியரா போட்டிருக்காங்க. பேமெண்ட்ஸ் ஃபார் த மைனிங் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ எந்த மைனிங் ஆனாலும் இதுல ஒரு 5 விதமான இன்கம் இருக்கு. அதுல ஒரு 3 விதமான இன்கம் மந்த்லி வரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்கம் தான் இந்த மைனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த், அதாவது ஃப்ரைடே, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த். மந்த்லி எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன ஃப்ரைடே வருதோ அன்னைக்கு ஜென்ரேட் ஆகும். எஃப்யூஎஸ்டியா ஜென்ரேட் ஆகும் 100%. அதை நம்ம யூஎஸ்டிடி வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய காயின்ஸ் அவைலபிள் இருக்காது. ஸோ யூஎஸ்டிடி எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லுமே அவைலபிள் இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற எஃப்யூஎஸ்டிடியா நம்ம யூஎஸ்டிடியா நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்க வேணாலும். பினான்ஸ், வசிரெக்ஸ், வெப்பே, ஜெப்பே, இந்த மாதிரி எல்லா ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்லயும் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதோட கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ யூஎஸ்டிடி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு விஷயம், ஸ்டாண்டர்டைஸ் காயின் கிரிப்டோ கரன்சி. அது யூஎஸ்டிடி ஜென்ரலா யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்றது. ஸோ செகண்ட் இன்கம் எப்படின்னா ரெஃபரல் பிளான்ஸ். ஸோ ரெஃபரல் பிளான்ஸ் வந்து இந்த மைனிங் பேக்கேஜஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ரெஃபரல் பிளான்ஸுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கமிஷன் பூஸ்டர். அது எப்படி நீங்க சொன்னாலும் 3 டைம்ஸ் நம்ம அந்த சார்ட்ல பார்த்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து நமக்கு இன்கம் ஜென்ரேஷன் ஆகுது. ஸோ $100 அப் டு 300 வரைக்குமே நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் அதை மெயின் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து பேமெண்ட்ஸ் கரன்சி, எஃப்யூஎஸ்டிடி, எஃப்ஓஎம்எக்ஸ், எக்கோசிஸ்டம் மைனிங், எஃப்யூஎஸ்டிடி கன்வெர்டபிள் டு யூஎஸ்டிடி. ஸோ அதே இஷ்யூஸ். நான் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்றதுனால மட்டும்தான். ஸோ பேமெண்ட் டைம் கேல்குலேஷன் வந்து ஷாங்காய் டைம். ஸோ ஜஸ்ட் less than 2 hours இந்தியன் டைமுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ less than 2 hours இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷாங்காய் டைம் 11 அப்படின்னா நமக்கு வந்து 9 PM அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் 2 hours. ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க சிம்பிளா. ஸோ calculation for all commissions closely monthly excluded FOMO linear plan. க்ளோஸ் மந்த்லி எக்ஸ்க்ளூடட் FOMO linear plan. FOMO linear plan அப்படின்றது வந்து வீக்லி வரும். ஸோ மற்றதெல்லாம் ஒரு சில கால்குலேஷன்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா மந்த்லி பேஸ் பண்ணி. FOMO linear plan வீக்லி பேஸ் பண்ணி வரும்ன்றத மீன் பண்றாங்க. ஸோ மைனிங் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் த மந்த் எப்பவுமே அந்த மந்த்ல ஃபர்ஸ்ட் வரும். டைரக்ட் போனஸ் இன்ஸ்டன்டா நீங்க அப்போ ஒருத்தரை ரெஃபரல் பண்றீங்கன்னா அப்பவே இன்ஸ்டன்டா உங்களுக்கு எஃப்யூஎஸ்டிடியா வந்துடும். ஸோ அது FOMO linear plan ஒரு ஃப்ரைடேவுமே இந்த கால்குலேஷன், அதாவது பேர் மேட்ச் கால்குலேஷன் நடந்து அதுக்குண்டான இன்கம் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும். அதாவது வெட்னஸ்டே வந்து கட் ஆஃப் டைம், ஃப்ரைடே நமக்கு இன்கம் வரும். ஸோ யூனி லெவல் ரெசிடுவல் பிளான் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் த மந்த் அது கூட. ஸோ அந்த லெவல் பேஸ் இன்கம் அதுவும் என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பூல் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் த மந்த். ஸோ பூல்ன்றது பூல் இன்கம், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்கம்மாக இருக்கும் அதுவும். ஸோ அது வந்து 3xல இன்கம் ஆகாது. இது மட்டும், இதை தவிர மீது எல்லாமே வந்து நமக்கு 3xல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இதை தவிர ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் டிராவல் ஆன வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ டைரக்ட் போனஸ் பார்த்தீங்கன்னா 5% வந்து டோட்டலா பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நம்ம $1000 நம்ம இன்வைட் பண்றோம் அப்படின்னா 5% எவ்வளோ இருக்கு அதுல. ஸோ $50 நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம அபோவ் வேல்யூஸ் என்ன இருக்கோ அதையும் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இது 5% டைரக்ட் லெவல். நீங்க எந்த இதுல இருந்தாலும் எந்த பிளான்ல இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி 5% ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து யூனி லெவல் மைனிங் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணியிருக்கோம், சப்போஸ் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்க இருக்கோம், நமக்கு உண்டான மைனிங் ஜென்ரேஷன் யூஸ்வலா ஆகிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் நான் 3 பேர் இல்லை 4 பேர் டைரக்ட் ரெஃபரலா போட்டிருக்கேன். இது வந்து லெவல் 1ன்னு சொல்லுவாங்க. லெவல் 1ன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ரோஸ்ன்னு சொல்லிக்கலாம், ரோஸ் 1. ஸோ அதே மாதிரி இவங்க யாரையாவது பண்ணாங்கன்னா இதெல்லாம் லெவல் 2, விச் மீன்ஸ் ரோ 2. ஸோ அதாவது இவங்க பண்றதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், இது செகண்டு, இது தேர்டு,
இது லெவல் 4, லெவல் 5 அந்த மாதிரி அப் டு 15 லெவல்ஸ் இந்த மாதிரி கீழே ஜென்ரேட் ஆகுது எல்லாமே. சில பேருக்கு எல்லாம் ட்ரீ தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து யூனி லெவல்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சரை. ஸோ இப்படியும் என் நம்பர் போட்டுக்கலாம், இப்படியும் என் நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் யூனி லெவல். பட் இப்படி போறதுல 15 ரோஸ்ல இருந்து நமக்கு இன்கம்ஸ் வரும். பட் இப்படி போச்சுன்னா அன்லிமிட்டெட். எவ்வளோ தூரம்னா அப் டு 15 ரோஸ். ஸோ ஒரு எல் ஷேப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 0 to 15 இப்படி. ஸோ இப்படி வந்து எல்லாமே என் நம்பர்ஸ். என் நம்பர்ஸ்னா இன்ஃபினிட்டின்னு கூட சொல்லலாம். இன்ஃபினிட்டி இஸ் நத்திங் பட் லென்த் ஆகிட்டே இருக்கும், எவ்வளோ வேணாலும் ஆகலாம். நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் அவங்க போடுறது அப்படி. ஸோ இப்படி தான் இந்த லீனியர் லெவல், இந்த யூனி லெவல்னு சொல்லுவாங்க இது. ரைட். ஸோ இப்போ இது என்ன பியூட்டின்னா, இந்த 10% மந்த்லி யூஸ்வலாக வந்து இப்போ $100 $50 10% அவங்களுக்கு மந்த்லி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. 50% ஆஃப் பேக்கேஜ் வேல்யூ கிளியரா போட்டிருக்காங்க 10%. ஸோ அதில் 10% எவ்வளோன்னா $5, ரைட்? யா, $5. ஸோ இந்த $5 இன்டூ 10% போட்டுக்கோங்க. அது நமக்கு ஒரு ஐடிக்குமே எப்போ மந்த்லியும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இங்க ஒரு 100 ஐடிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் ரோ ஃபுல்லா 100 ஐடிஸ்க்குமே ஒருத்தருக்கு $5 ஜென்ரேட் ஆகலாம். அவங்க $100 இருந்தா, $100 பேக்ல இருந்தா. ஒருத்தர் $25,000 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ 16% அவருக்கு ஜென்ரேட் ஆகும். 16% ஜென்ரேட் ஆச்சுன்னா அதுல 15% எவ்வளோ? ஸோ 16% எவ்வளோ வருது? ஜஸ்ட் 1 minute ஒரு சின்ன கால்குலேஷன். 25,000 into 6, sorry, not 12,250 into 16%. $1,960. So for this $1,960, he will get the person, அதாவது யார் $25,000 போடுறாங்களோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே இவ்வளோ வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ எப்போ வரைக்கும் இந்த மாதிரி வரும்னா, எப்போ $75,000 into 3x, எப்போ எல்லா இன்கமுமே 3 மடங்கு வர வரைக்கும் வரும். சிம்பிளா சொல்லணும்னா 3 மடங்கு வர வரைக்கும் வரும். ஸோ அப்புறம் என்னன்னா, நம்ம ரினியூவல் பண்ணிக்கிட்டாலே போதும். மறுபடியும் 3 மடங்கு வர வரைக்கும் வரும். மறுபடியும் ரினியூவல் பண்ணா மறுபடியும் 3 மடங்கு வர வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரினியூவல் ப்ராசஸ் இருக்கிறதுனால கம்பெனியோட சஸ்டைனிட்டியுமே நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இங்க சிம்பிளான கான்செப்ட். ஸோ இதுல 1960 into 5% how much? 1960 into 5%. 98. ஸோ $98 நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வரும். இது எப்போ வரைக்கும் இவரோட பேக்கேஜ் எப்போ வரைக்கும் ஆக்டிவேட்ல இருக்கோ அப்போ வரைக்கும் நமக்கு இந்த டாலர்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளும் ஆக்டிவ்ல இருக்கணும். ஸோ நமக்கு எப்போ வரைக்கும் வரும்? நமக்கு 3 மடங்கு வர வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீட்டெயில்ஸ். இது வந்து அவங்க கிளியர் கட்டா இன்னொரு டேபிள்லயே சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேபிள்ஸ். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல 5% வரைக்கும் தருவாங்க. பெர்சன்டேஜ் ஆன் ப்ரொடக்ஷன் ஈச் மந்த். ஸோ $100. அதே மாதிரி செகண்ட் லெவல், செகண்ட் ரோல வந்தீங்க அப்படின்னா அதுல எத்தனை ஐடிஸ் இருக்கோ அது அவங்கவுங்க எந்தெந்த பேக்கேஜ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான இன்கம் போகும். அது இல்லாம அந்த டைரக்ட் மூலமா அடுத்து வந்ததுனால அடுத்து அந்த 5% நமக்கு அந்த ஒரு ஐடி மேலும் அந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தேர்ட் ரோல 4%. அப்போ இப்போ சார் நான் கீழே அவங்களுக்கு நான் தேர்ட் ரோல இருக்கேன். அப்போ எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, உங்க கீழே வர்றது ஃபர்ஸ்ட் ரோ, அவங்க கீழே அதுக்கு கீழே வர்றது செகண்ட் ரோ. அந்த மாதிரி ரோ வைஸ்ல போயிட்டே இருக்கிறது எல்லாமே அவங்கவுங்க பர்டிகுலர் ஐடியில இருந்து நீங்க கீழே பாருங்க, அவ்வளவுதான். ஸோ அது உங்க ட்ரீயை பார்த்தாலே தெரியும். எல்லா ரோஸுமே லெவல் ரோ நான் என்னன்னு சொல்றேன்னா லெவல் மீன் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ அப்படி 15 லெவல் வரைக்கும் இந்த பெர்சன்டேஜ் லெவல்ல அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யூனி லெவல். இது யூஸ்வலா மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த FOMO linear plan பாருங்க கிளியரா. திஸ் அ குளோபல் நெட்வொர்க் பேஸ்ட் ஆன் லைன், ஒரே லைன் தான் இன்ஸ்டெட் ஆஃப் கிளாசிக் பைனரி. கிளாசிக் பைனரின்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். கிளாசிக் பைனரி யூஸ்வலா வந்து இப்படி பிரிஞ்சுட்டு போகிறது தான் கிளாசிக் பைனரி. ஸோ யூஸ்வலா எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஐடியும் 2ஆ பிரிஞ்சுக்கிட்டே போகும் இந்த மாதிரி. பட் இதை பொறுத்த வரைக்கும் யாரோட அப்ளைன்ஸ் டவுன்லைன் சப்போர்ட்ஸே தேவையில்லை. நீங்க டைரக்ட் எவ்வளோ போறீங்களோ போதும். அந்த FOMO லீனியர் பிளானை வந்து நம்ம ஜஸ்ட் அது ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனை மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். ஸோ ஆல்ரெடி அவங்கவுங்க ஐடியில லெஃப்ட்ல எத்தனை 1000 ஐடி இருக்கு, ரைட்ல எத்தனை 1000 ஐடி இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படியே போகும் எல்லாருக்குமே லெஃப்ட் ரைட். சார் அப்போ எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தானே கணக்காகும்.
நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியில இருந்து எல்லாமே கணக்காகும். பட் இங்க லாஸ்ட்ல யாரோ இங்க வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா இவருக்கு அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் யார் இந்த லீனியர் பிளானுக்கு எலிஜிபிள் ஆனாங்களோ, நான் இங்க எழுதுறேன். அப்போ அவங்களுக்கு லெஃப்ட், அவங்களுக்கு ரைட், அவங்களுக்கு லெஃப்ட், அவங்களுக்கு ரைட். ஆனா இதுக்கு முன்னாடியே யார் இங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே ரைட், இது எல்லாமே லெஃப்ட். ஸோ அந்த மாதிரி டிவைடண்டா போகிறது தான் இந்த ஃபோமோ லீனியர், ரைட்? ஸோ இதுதான் வந்து கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் அந்த எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க லெஃப்ட் இங்க யாரோ அதுக்கு அடுத்து ஏ இஸ் நத்திங் பட் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க, நீங்க எலிஜிபிளாக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யாரோ பில வந்து யாரோ ஒருத்தவங்க எலிஜிபிளா இருக்காங்க. நீங்க கொண்டு வந்த லெஃப்ட் அவங்களே ஒரு 3 பேரை போட்டாங்க. ஸோ அவங்க டைரக்ட்ல மினிமம் $100. அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல உட்காந்துட்டாங்க. ஸோ அடுத்து யாரோ உலகத்துல எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில அவங்க ஒரு 3 பண்ணியிருப்பாங்க. அடுத்த செகண்ட் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ சில. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிளேஸ் ஆகிட்டே வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேக்கேஜ் $100 பர்சனல் அக்கௌண்ட் நம்மளது இருக்கணும். அதாவது இப்படி ஏல இருக்கு பாருங்க, ஆக்டிவ்னு சொல்லி ஒரு ஆக்டிவா இருக்கணும். 3 டைரக்ட் மினிமம் $100. டைரக்ட் ஸ்பான்சர்னா அது நம்மளே கூட போடலாம், யாரையாவது போடணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே நம்ம மெயில கூட நம்ம மெயில் ஐடி யூஸ் பண்ணி போட்டுக்கிறது கூட, விச் மீன்ஸ் $400 வர்றது கூட அது நமக்கு லீனியர் பைனரியில் போய் பொசிஷன்ல உட்காந்துக்கும். ஸோ அதுதான் அது மெயின் பண்ணாங்க. இந்த மாதிரி நீட்டா ஒரே லைன்ஸ்ல போகும். ஸோ ஃபோமோ லீனியர் பிளான்ன்றது ஃபர்ஸ்ட் இஸ் பிளேஸ்ட் அல்டர்னேட்டிவ் லெஃப்ட் தென் ரைட், லெஃப்ட் தென் அண்ட் லெஃப்ட் தென், அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, இன்க்ளூட்ஸ் ஆல் அஃபிலியேட் இன்கம், வீக்லி ஆர்ஓஐ எல்லாமே 3x தான் நமக்கு கிடைக்கும் இதுல. ஸோ வீக்லி கேப்பிங் பே அவுட்டையும் சேர்த்து. ஸோ மேக்ஸிமம் கேப்பிங் எவ்வளோ, $100 இருக்கவங்களுக்கு $25, அதாவது 3 மடங்கு வரைக்கும் நம்ம earn பண்ணலாம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ யார் எலிஜிபிளா இருக்காங்களோ இந்த 9 FRP அப்படின்றது அந்த பாயிண்ட் லெவல். ஸோ ஒரு $100 யாராவது அந்த மாதிரி 3 எலிஜிபிளா இருந்தாங்கன்னா அவங்க ரைட்ல வந்து உட்காரும்போது 9 FRP. அதே மாதிரி $300 வச்சிருந்தாங்கன்னா 27 FRP. $25,000 யாராவது அந்த ஒரு ரேஷியோ பண்ணிருக்காங்கன்னா அது. ஸோ என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா $100 நீங்க இருக்கணும், 3 டைரக்ட் ரெஃபரல் இருக்கணும், மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க, 3 இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல்னா என்ன? ஸோ எல்லாருக்குமே தெரியும், உங்க கீழே இருக்கிற முதல் ரோ எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல குறைஞ்சது $300 யாராவது ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஒருத்தரே கூட $500 போட்டிருந்தாலும் கணக்கு தான். அப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்க அப்படின்னா மீதி 2 பேர் 100 போட்டாலே போதும். பட் மினிமம் 3 இருக்கணும். ஸோ அது 100 இருக்கலாம், இல்ல ஒருத்தரே 1000 போட்டாலும் 300 தாண்டிட்டீங்க, பட் இருந்தாலும் 2 தேவை. ஸோ இதுதான் எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி $500 நீங்க உங்க பேக்ல இருக்கீங்கன்னா 8 ஐடி இருக்கணும் மினிமம். ஒருத்தரே 10,000 போட்டிருந்தாலும் ஓகே, மினிமம் பிளஸ் 7 ஐடி 100லயாவது வரணும். இல்ல $500 கீழே இருக்கவங்க 8 பேருமே $500 வந்தா 4000. ஸோ இந்த 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கம்பல்சரி அந்தந்த பேக்குக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க போகும்போது ஆட்டோமேட்டிக் பைனரியில யாரெல்லாம் இப்போ 25,000 எலிஜிபிள் பண்ணா உங்க ரைட்ல 2250 பாயிண்ட் வந்துடும். 1000 பண்ணி யாராவது எலிஜிபிள் இருக்காங்கன்னா சப்போஸ் லெஃப்ட்னா லெஃப்ட் லெவல் வரும். ஸோ இதுதான் வந்து இங்க கிளியரா போட்டிருக்காங்க. கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 1000 FUT கமிஷன் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு வந்திருக்கு, கமிஷன் ஃபோமோ லீனியர், அதாவது வீக்லி கேப்பிங். இப்போ 2500 இன்னொரு பக்கம் வந்திருக்கு. அப்போ மேக்ஸிமம் கேப்பிங் உங்களுக்கு 500 தான், அதாவது 3வது வாரம் வந்திருக்கீங்கன்னா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ மீதி இருக்கோ அவ்வளோதான். ஏன்னா நீங்க ஆல்ரெடி 2 மடங்கு எடுத்தீங்க. ஸோ 3வது மடங்கு எவ்வளோ இருக்கோ, 3வது மடங்குல இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுதான். ஸோ பெண்டிங் மைனிங் ரிவார்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் சொல்றாங்க. ஸோ இதுல பாருங்க 1000 FUSDT கமிஷன் வீக்லி கேப்பிங் எவ்வளோ இருக்கு, லீனியர் பைனரி வந்து 25 தான். யூசர் கெட்ஸ் 25 USDT அண்ட் அதர் கமிஷன்ஸ் வில் பி டிஸ்குவாலிஃபைட். ஏன் அப்படின்னா $100 உங்களுக்கு மேக்ஸிமம் கேப்பிங் எவ்வளோ, $25 தான் ஒரு வாரத்துக்கு. சப்போஸ் $300, பட் இந்த ரெண்டுமே நீங்க எலிஜிபிள் ஆயிருக்கீங்க, இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிருக்கீங்க, மேக்ஸிமம் $300 ஒரு வாரத்துக்கு நீங்க எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கிளியர் கட்டா இருக்கு. இது எல்லாமே இதுக்கு மட்டும்தான் அவங்க என்ன சொல்றது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸை ப்ரொவைட் பண்றதுனால கம்பெனியோட சஸ்டைனிட்டி அடுத்த வாரம் அவங்க ரினியூவல் பண்ணும்போது அந்த லீனியர் பைனரி சிஸ்டம்ல அந்த இடத்த அப்படியே தக்க வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கு சப்போஸ் இது எல்லாமே லெஃப்ட் ரைட்டான நம்ம முன்னாடியே இருக்கும், நிச்சயமா பேர் மேட்ச் ஆகும், எல்லாமே வரும், எல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ பேர் மேட்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நமக்கு அந்த கேப்பிங் அடிக்கும், செகண்ட் வீக்கும் அடிக்கும், தேர்ட் வீக்கும் அடிக்கும், ஃபோர்த் வீக் வந்து நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கையில இருந்து எடுக்காம தேர்ட் வீக் வர ப்ராஃபிட்ல இருந்து ஃபோர்த் வீக் ரினியூவல் பண்ணிக்கணும்.
ஸோ அதே மாதிரி எவ்ரிடே வந்து ஒருத்தரும் மினிமம் $100 $300 $400 மினிமம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஜென்ரேஷன் ரீஜென்ரேஷன் ஆகும். ஸோ வர வர சிலர் அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்த பொசிஷன் போனாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கேப்பிங் அதிகமாக வரும்ன்ற சிலருக்கு வந்து நெட்வொர்க்கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கா விருப்பப்பட்ட சிஸ்டம்ல யூஎஸ்டிடி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் போது அவங்க அப்கிரேட்ஸ் ஆகியும் போகலாம். ஸோ அதனால சஸ்டைனிட்டி அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி பேசிக்கா இந்த எல்லாமே மைனிங் எல்லாம் ஜெனியூன் ப்ராஜெக்டா இருக்கிறதுனால நிச்சயமா அந்த சஸ்டைனிட்டி வந்து அருமையா இருக்கும். ஸோ இது என்னோட சஜஷன் தான், ஒரு கெஸ் தான். இல்ல கெஸ்ன்னு சொல்றதை விட நான் பார்த்த விஷயங்களை நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபோமோ லீனியர் வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பைனரின்னு சொல்லலாம். அது அந்தந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம ஃபில் பண்ணா போதும். எவ்வளவு டைரக்டா நான் கீழே இருக்கணும், எல்லாமே அந்த என்னோட டைரக்ட் எல்லாமே கவுண்ட் பண்ணா எவ்வளவு இருக்கணும். ஸோ இந்த ரெண்டே தான், இந்த 2 லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எவ்வளவு டைரக்ட் இருக்கணும், இதெல்லாம் எவ்வளவு டைரக்ட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எவ்வளோ, மொத்தமா அந்த டைரக்ட் எல்லாமே கவுண்ட் பண்ணா எவ்வளோ இருக்கணும். ஸோ இதுக்கு இந்த $1000 எனக்கு வேணும் வரணும்னா 8000 கீழே பிசினஸ் ஆயிருக்கணும். அதாவது டைரக்ட்ல நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் ஸ்பான்சர்ல. ஸோ கீழே டீம்ல கிடையாது. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஸோ இதுல கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ லெஃப்ட்ல ஒரு 10,000 வந்திருக்கு, ரைட்ல ஒரு 5,000 வந்திருக்குன்னா 5,000மும் 10,000மும் மேட்ச் பண்ணா நமக்கு 10%, அதாவது $500 நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் எல்லா இன்கமே சேர்ந்தது 3x வரைக்கும் தான். பட் இந்த லீடர்ஷிப் பூல் தான் வந்து ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம். இது மந்த்லி வரக்கூடிய ஒரு சிஸ்டம். பட் என்னன்னா இதுல அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னா, நம்ம ஐடி ஆக்டிவேட்ல இருந்தா போதும், 3x அது எல்லாமே கவுண்டே கிடையாது. பாருங்க கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, லீடர்ஷிப் பூல் இஸ் நாட் கவுண்டட் இன் 3x கேப்பிங். அதாவது நீங்க $1000 வேணா இருங்க, $100 கூட இருங்க. $100 நீங்க இருக்கீங்க உதாரணத்துக்கு, நீங்க லீனியர் பைனரி எலிஜிபிளே ஆகலன்னு கூட நம்ம வச்சுப்போம் உதாரணத்துக்கு. இப்போ நீங்க இங்க 100ல இருக்கீங்க, லீனியர்ல எலிஜிபிளே ஆகல, பட் யாரையோ இங்க ஒருத்தரை போட்டீங்க, இங்க ஒருத்தரை போட்டீங்க, இல்ல இங்க ஒருத்தரை போட்டீங்க, இங்க ஒருத்தரை போட்டீங்க, இப்படி எப்படி எத்தனை பேர் வேணா போடலாம். ஏதாவது 2 லெக்ல ஒண்ணு இது வரலாம், இல்ல இது வரலாம். ஸோ இங்க பாருங்க 50%, ஏதாவது ஒரு லெக்ல ஒரு 50%, ஏதாவது ஒரு லெக்ல இன்னொரு 50%. சப்போஸ் பிசினஸ் ஏதோ இங்க இதுக்கு கீழே எங்க ஆனாலுமே உங்களுக்கு கவுண்ட் தான். இந்த ஐடிக்கு கீழே லெஃப்ட் ரைட், அதே மாதிரி இதுக்கு கீழே எங்க ஆனாலுமே கவுண்ட். சப்போஸ் இதுக்கு கீழே அந்த மாதிரி இப்படி பார்ப்பாங்க லைன்ஸ். ஸோ இப்படி பார்க்கக்கூடிய லைன்ஸ்ல எங்க நீங்க பிலோ இந்த லைன்ல எங்க வேணாலும் 50,000 லெஃப்ட், 50,000 ரைட், 50,000 இதுக்குள்ள ஒரு பக்கம் மட்டும் மினிமம் 50%, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி 2 காலம்ல எப்போ ஆகுதோ அப்போ பிரான்ஸ் புல்க்கு என்டர் ஆகுங்க. இதுக்கு என்ன பெனிஃபிட்ன்றது நான் சொல்றேன். அதே மாதிரி சில்வர் ஆகணும்னா இவங்க கீழே எங்க ஆனாலும் உங்க வால்யூம் $100,000 இது. ஆனா உங்க கீழே 2 பிரான்ஸ் இருந்தா நீங்க 1% சில்வர் பூல் போவீங்க. அதே மாதிரிதான் கோல்டு, ரூபி. ஸோ இந்த 2 மட்டும் ஒரு யூனிக்கா இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் அச்சீவர்ஸ் இந்த இடத்துல வந்து கம்மியா இருப்பாங்க. ஸோ பிளாக் டைமண்ட் ஆனோம்னா 3 லெக், இது வரைக்கும் 1 லெக் இருந்தது, 3 லெக்ல நம்ம பிளாக் டைமண்ட் ஆனோம், ஒரு டைமண்ட் கிரியேட் ஆயிருக்கும்னா 2%. ஸோ இது வந்து லைஃப் டைம் ராயல்டி ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ லைஃப் டைம் இன்கம் வந்து இதை ஜென்ரேட் பண்ணுது. அதுவும் அதுக்காகவே அவங்க கிளியரா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க 8% தனியா வச்சிருப்போம். அங்க டிவைடன்ட்ல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லைங்களா, 1 2 3 4 இங்க 2 8%. அதுக்காகவே கரெக்டா டிவைடன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பெர்ஃபெக்டா எதுக்கு டிவைடன்றது கிளியரா வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்னோட கெஸ் சஸ்டைனிட்டி வந்து ரொம்ப அதிக நாள் இருக்கும் அப்படின்றது என்னோட கெஸ். ஏன்னா அவங்க ப்ராப்பரா கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்றதுனாலையும் இந்த லீடர்ஷிப் பூல் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒர்க் பண்றவங்க இருக்கவங்க, ட்ரூவா ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பெனிஃபிட் வரும். ஸோ இதுல எஸ்பெஷலி இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 crores வந்து இந்த மாசம் ஏர்ன் ஆயிருக்குன்னா இதுல 8% எவ்வளோ அப்படின்னா 8 CR. ஸோ உதாரணத்துக்கு 8 CR எடுத்தோம்னா இப்போ எல்லாமே டிவைட் பண்ணுவாங்க. இதுல 1 CR, இதுல 1 CR, இதுல 1 CR, இதுல 1 CR, இதுல வந்து 2 CR, இதுல 2 CR. இப்போ வந்து இதுல வெறும் 100 ஒரு 10 பீப்புள் தான் இருக்காங்க, இதுல ஒரு 50 பீப்புள் தான் இருக்காங்க. அதாவது அச்சீவ் பண்ணி அந்த மந்த்ல நான் சொல்றேன், பர்டிகுலர் மந்த்ல இதுல வந்து 1000 பேர், ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல நிறைய பேர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. 1000 இல்ல 10,000 கூட வர வாய்ப்பு இருக்கு.
ஸோ இதுல ஒரு 5000 பேர் இருக்கலாம். இதுல ஒரு 2000 பேர் இருக்கலாம். இதுல ஒரு 1000 பேர் இருக்கலாம். அப்போ இந்த 1 கோடிய 10,000 பேருக்கு பிரிச்சு குடுத்தா எப்படி பிரிப்பாங்க? அதாவது எல்லாமே டாலர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி. அதே மாரி இங்க 1 சிஆர்ல 5000 பேர் பிரிச்சு குடுத்தா எவ்வளோ வால்யூம் கிரியேட் ஆகும்? இங்க 2 சிஆர் இந்த 2மே 2 சிஆர்ஸ். ஸோ ஒன்ஸ் டைமண்டோ, பிளாக் டைமண்டோ ஆனா, இங்க 2 சிஆர் இருக்கும்போது, வெறும் இப்போ இங்க ஒரு 50 பேர் தான் இருக்காங்கன்னா, 2 சிஆர வந்து 50 பேருக்கு டிவைட் பண்ணா எவ்வளோ ஷேர் கிடைக்கும் பாருங்க. இதுல வந்து 3x இன்க்ளூடட் கிடையாது. ஸோ 3x இன்க்ளூடட் மத்த விஷயங்கள் மட்டும் தான். ஸோ அதே மாரி தான் இங்கேயும். எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதோ, 3 டிஃபரெண்ட் லெக்ல ஒரு டைமண்ட் கிரியேட் ஆனா, நீங்க பிளாக் டைமண்ட். ஸோ இது அதனால எவ்வளோ நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் போடுறீங்களோ, அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இங்க கிளியர் கட்டா இங்க சொல்றாங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தெளிவா சொல்றாங்க. அவங்க குடுத்த இது லீடர்ஸ் கிரியேட் பண்ண வீடியோஸோ, இல்ல டாக்குமெண்ட்டோ கிடையாது. கம்பெனி குடுத்த டாக்குமெண்ட்ட வச்சு தான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் பிரசன்டேஷன். ஸோ இத வந்து யாருமே கம்பல் பண்ணியோ, யாரும் பண்ணணுன்ற அவசியத்திலயுமோ நம்ம சொல்லல. இட்ஸ் யுவர் விஷ். ஜஸ்ட் இந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு ஏன்னா நிறைய பேருக்கு உள்ள வந்தவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி லீனியர்ல பைனரியில எத்தனை பேர் முன்னாடி இருக்காங்க, லெஃப்ட் ரைட் அப்படின்றது தெரியும். நீங்களே டேஷ்போர்டை கிளிக் பண்ணி உங்க ஐடிக்குள்ள போய் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சும்மா லெஃப்ட் ரைட் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா தெரியும். லெஃப்ட்ல எத்தனை ஐடி இருக்கு, ரைட்ல எத்தனை இருக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் போகுது. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய வீடியோஸ்லாம் வரும். If you're okay, you can take it out. So thank you so much.